Vanakkam. Good morning. First of all, I thank you for the energy in this room, and my name is Satyapriya. I am working as a Montessori teacher. I am not here to give you a board lecture. I am here someone who was exactly like you, sitting in the mid bench and wondering, engineering na enna? Which course should I take? Is it worth it? So trust me, I get it. உங்கள் ஏஜில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட், ப்ரெஷர், எனர்ஜி அண்ட் சம்திங் லாஸ்ட் ஃபீலிங் நானும் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே ஒரு அட்வைஸ் கொடுக்கவோ, ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணவோ, ஒரு டெக்ஸ்ட் புக் லெக்சர் கொடுக்கவோ ஐ எம் நாட் ஹியர். ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு ஷேர் சம்திங் ரியல் ஸ்டோரி, experience and idea, something that might make you to think little different. And yes, if you feel like reacting, smiling, laughing and even questioning me, you are welcome. You can go ahead. இந்த ஒரு செக்ஷன் இன்ட்ராக்ஷன் செக்ஷன் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். Let us make fun. So are you all ready? Yes. Here I am here to share you a small real story. The story is regarding about Govind Jaiswal. At present he was an IAS officer. கோவிந்த் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வாரணாசி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். அவர் ஆக்சுவலி வந்து 10th ஃபெயில். இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆட்டோ ரிக்ஷா இழுத்தா மட்டும்தான் அவங்க டே டு டே லைஃப் எக்ஸ்பென்ஸை மீட் பண்ண முடியும். அப்போ அவர் வேலைக்கு போகலைன்னா அவங்க டே டு டே லைஃபே ஒரு பிக் கொஷின் மார்க் தான். அப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். he was going to a normal schooling and அவங்க ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆஸ் சச் எல்லாத்து மாதிரியும் தான் அப்படியே ட்ராக்ல போயிட்டு இருந்துச்சு. 10th போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் 10th பாஸ் ஆகலை. மேத்ஸில் வந்து அவருக்கு ஹீ லாஸ்ட் இன் மேத் அண்ட் ஹி வாஸ் ஃபெயில்டு. உங்களுக்கு தெரியும், நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா தே வில் பி கிவிங் ஓகே ஐ நோ நீங்கள் வந்து இப்படியே தான் இருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் பட் ஒன்ஸ் அவங்க கீழே டவுன் ஆகுறாங்க அப்படின்னா எனக்கு முதல்லே தெரியும் நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்க, நீங்கள் உங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டிஸ். பட் அதே போல் தான் இவருக்கும் ஒரு ட்ராபேக்ஸ் வந்து ரிலேட்டிவ் சைட்ஸ்லேருந்து கொடுத்தாங்க. ஆனால் பட் இவருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட ஹி ப்ராமிஸ் தட் இப்போ நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்மளை வந்து பேடாக பேசுகிற எல்லா பர்சன்ஸுமே வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை வந்து பார்த்து சல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீ ஃபெல்ட் இட். ஸோ டே அண்ட் நைட் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார். அவருக்கு ஏசி ரூம்ஸ் கிடையாது. ஹி டிடன்ட் கோ ஃபார் கோச்சிங் கிளாஸ், நோ இன்டர்நெட் அண்ட் ஒன்லி பியூர் ஹார்ட் ஒர்க் he and his hope. And guess what? He cleared the UPSC exam in his first attempt. அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22. அவரோட ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது and he was an IAS officer and today he sit in the same chair and where the people once said you can't. His journey was assistant commissioner நாகாலாண்டில் இருந்தார். அசிஸ்டன்ட் கமிஷனர் நாகாலாண்டில் இருந்தார். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கோவா, டெபுட்டி செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் இருந்தார். ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சைடில் இருந்தார், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில். ஸோ ஃப்ரம் ஒன் ரூம், நோ கோச்சிங், நோ சப்போர்ட், டு சேஞ்ச் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் பாலிசிஸ் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. ஸோ வந்து ஒரு எஜுகேஷன் 10th வந்து அவர் ஃபெயில் ஆகியிருந்தாலும் அவருடைய வில் பவர்னால அவர் வந்து ஹீ கிராக் த ஐஏஎஸ் எக்ஸாம் and he was got through. and யாரெல்லாம் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ இப்போ அவங்கள பார்த்து they are wondering about him. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து யாராவது டிமோட்டிவேட் பண்ணினாங்க அப்படின்னா you just think of Govind, because it is not about where you come from, it is where you go. So your marks doesn't define you, your mindset does it. And one failure in 10th cannot stop lifetime success unless you give up. ஸோ ஸ்கூலில் இருக்கிற மேத் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இன்ஜினியரிங்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மேத்ஸ் வந்து ஜஸ்ட் அ ட்ரைலர் தான் அப்படின்னு. அப்போ வந்து அது ஒரு வேறு லாங்குவேஜ் மாதிரி தெரியும். இன்ஜினியரிங்னா என்ன, எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணாங்க, நம்ம ஒரு அயன்மேன்
building as to அப்படின்னு நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் சைடில் என்ன இருக்கும், he is sitting in the office with a good secured job, ஏசி ரூம் இருக்கும், 1 lakh salary இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சொசைட்டி என்ன நினைப்பாங்க, fixing a TV or a AC அப்படின்னு நினைப்பாங்க. What do I think, solving equations like Einstein. But actually வந்து நம்ம அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, really what we'll do அப்படின்னா searching how to write a final year project in one night. So school life and college life difference எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, school life it's just like a secured, safe and supervised. Morning assembly, uniform, timetable, life fixed. Teachers சொல்லுவாங்க, நீங்கள் homework complete பண்ணல, I'm going to call your parents. மார்க்ஸ் வந்து 98க்கு 100க்கு 98 இருந்துச்சுன்னா still we will be crying. Friends will be fighting for lunch box and not for attendance. 1 hour sports period வந்துச்சுன்னா it will be like a festival for the students. Life was a small but full of support. ஸ்கூல் லைஃப் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. காலேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, ஃபாஸ்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். No uniforms, no one can check the home, no one will be checking for the homeworks. Full freedom, but freedom with control. Assessment, நாளைக்குங்க சார், நாளைக்கு அப்படின்னு தான் நம்ம கொண்டு போவோம். அப்புறம் ஃபைனலாக சப்மிஷன் டேட் வந்துடும், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்துடும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். டீச்சர் சேஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ 100க்கு 38 எடுத்து பாஸ் ஆகிட்டு டே வச்சா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சொல்கிற லைஃப் ஸ்டைல் தான் காலேஜில். யூ ஃபைல், யூ ரைஸ், யூ லாவ் அண்ட் யூ லேர்ன். ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹெல்ப் ஈவன் சம்டைம்ஸ் இன் லைஃப். ஸோ இங்கே ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் வில் ஃபாலோ த ரூல்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் மார்க்ஸ், காலேஜ் இஸ் அபவுட் மேனேஜிங் டைம், பீப்புள் அண்ட் யுவர் செல்ஃப். Okay, now what is engineering? Simple explanation. Applying science and math to solve the real world problem. Different from science now, focusing on application. Scientists discover the world which is existing, but engineer create the world that never was. So do you know, நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லேருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இன்ஜினியர்ஸ் இல்லாமல் it will not work out. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, இஃப் யூ லவ் மேத் அப்படின்னா there are lot many engineering courses are there. ஸோ அதில் ஒரு சில கோர்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு மேத் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம். If you're interested in physics, உங்களுக்கு physics ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா the physics dominate பண்ணுற மாதிரி ஒரு சில கோர்சஸ் இருக்குது. ஸோ லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. நீங்கள் கெமிஸ்ட்ரி லவராக இருந்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு பயாலஜி லவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பயாலஜி டாமினேட்டடான ஒரு சில கோர்சஸ் லைக் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்தது நான் கோர்ஸ் முடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வாட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது என்ன யோசிப்பீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜாப். இஃப் யூ ஆர் ட்ரீமிங் ஃபார் அ ஜாப் செக்யூரிட்டி ப்ளஸ் நேஷ்னல் சர்வீஸ், த கவர்மெண்ட் செக்டர் இஸ் த கிரேட் சாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து கேட், ஐஇஎஸ், யூபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணினீங்க அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, இந்தியன் ரயில்வேஸ், பெல், பிஎஸ்என்எல், என்டிபிசி இதுலெலாம் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலாம். ஸ்டேட் டெவலப்மெண்ட் லைக் பிடபிள்யூடி, எலக்ட்ரிக் போர்ட், ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் இதுலெலாம் வந்து நீங்கள்
பார்ட்டிசிபேட் இதுலாம் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் நிறையா இருக்குது. Yes, whether if you are from engineering, triple E, civil or mechanical, there is a spot for you in a public infrastructures, energy, transport, even in defense you can join, and or communication sector la neenga idhila vandu ungalku job vacancies irukku. So private sectors in pathikkinga most of engineers in India enters into private sectors, especially like CSE, ECC, இந்த மாதிரி மெக்கானிக்கல் கிரேடில் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அமேசான் ஃபார் டெக், டாடா மோட்டார்ஸ், எல்என்டி, இதுலாம் உங்களுக்கு வந்து இன்டெல் கோர், இன்டெல், குவால்காம், ஏபிபி, மஹேந்திரா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் ரோல்ஸ், இதுலாம் வந்து உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் பெர் ஆனம் பார்த்தீங்க ஆனால் வந்து 3 to 30 lakh வரைக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் யுவர் வேர் யூர் பிளேஸ்ட் ஆன் த கம்பெனிஸுங்க. ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நியூ மொபைல் ஆப், சோலார் பவர் டிவைஸ், ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் ஹெல்மெட் ஆர் ஏஐ பேஸ்ட் டிராஃபிக் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா இது பண்ணலாம். Freelancing in coding, web designing, app development, running a solar panel business, fabrication workshop, become a consultant and constructions or electrical designing, selling an engineering based product on YouTube or Instagram, or starting your own tech startup. So this is the path gives you freedom but also required courage and consistency. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஸ்மார்ட் கைடன்ஸ், ரோபோட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ஸ்மார்ட் சிட்டிஸ், க்ரீன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இப்போ ஆகிட்டுருக்கு. இப்போ நிறையா வந்து இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நோ மேட்டர் யோர் பிரான்ச், தேர் இஸ் ஆல்வேஸ் அப்ஸ்கில்லிங் அண்ட் என்டர் தீஸ் ஃபியூச்சர் ரெடி இண்டஸ்ட்ரீஸுங்க. ரிசர்ச் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். Someone of might love learning, innovations and curiosity, then research is your path. You can pursue MTech, MS or PhD in India or abroad and work in as a national labs like ISRO, DRDO, BARS. So global research companies like Intel Research, IBM Labs, or becoming a professors, scientists or innovators. So final pathina engineer is not just a job, it is a toolbox to enter any field, government, private, startups, freelancing or research. There is no best branch. These only the best to use the branch you choose. So you don't worry about what job you will get, instead of asking what problem I want to do solve, because engineers are not a job seekers, engineers are a problem solvers. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கோர்ஸ், இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேர் ஆர் த சீக்ரெட் ஃபார்முலாஸ் ஃபார் சூஸிங் அ பெஸ்ட் காலேஜுங்க. ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டிசைட் அ லொக்கேஷன்ஸ். அந்த லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம காலேஜை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு பிளேஸ், ஒரு லொக்கேஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் லொக்கேஷன். அப்புறம் அந்த லொக்கேஷனில் வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க நம்ம இதில். ஸோ லைக் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை, ஸோ 5 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, இந்த மாதிரி 5 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ சென்னை பேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 123 காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூர் பேஸில் பார்த்தீங்கன்னா 113 காலேஜஸ் இருக்குது. திருச்சி பேஸில் பார்த்தீங்கன்னா 59 காலேஜஸ் இருக்குது. திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா 64 காலேஜஸ் இருக்குது.
அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா 26 காலேஜஸ் இருக்குது. இதில் சென்னை பேஸில் வந்து டாப் 110 கேட்டகரியில் வர காலேஜஸில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு டாப் 110குள்ளே வர காலேஜஸும் ப்ளஸ் வந்துட்டு NIRF ரேங்கிங்கில் வர காலேஜஸும் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து டாப் 110 காலேஜஸில் வந்திருக்கு. ஸோ திருச்சியில் திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜோன்லேயும் நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் தான் டாப் 110 காலேஜஸில் வந்திருக்காங்க. நிறைய காலேஜஸ் வந்து அதில் வந்து அந்த 110 காலேஜஸ்லேயும் வரல. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஹை ப்ரையாரிட்டி உள்ள காலேஜஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது ஏன் நம்ம ஹை ப்ரையாரிட்டிஸ் உள்ள காலேஜஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், டெக் ஃபேர்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு காலேஜை ஒரு ஜோனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, ஸோ உங்களோட எஜுகேஷன் பாத் அண்ட் அவுட்புட் ஸ்கில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸோ இப்போ நம்ம ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டோம். அதில் வந்து நம்ம காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் காலேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காலேஜில் வந்து அந்த காலேஜ் வந்து NIRF ரேங்கிங்கில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கான வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா NIRF India.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காலேஜ் வந்து என்னென்ன காலேஜஸ் வந்து டாப்பில் வருது, NIRF ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ காலேஜ் வந்து அந்த NIRF ரேங்கிங்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் சூஸ் பண்ண காலேஜ் அந்த ரேங்கிங்கில் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜில் வந்து NAB அப்படிங்கிற ஒரு அக்ரெடேஷன் இருக்கும். ஸோ ஒரு 4 to 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்ஸாவது NAB அக்ரெடேஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ NAB அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸாக கன்சிஸ்டன்சியாக வந்து அவங்க வந்து ஒரு ரிசர்ச் இதில் வந்து ஹைலைட் ஆகிருப்பாங்க, ப்ராஜெக்டில் ஹைலைட் ஆகிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் இதில் வந்துட்டு ஹைலைட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா இதுலேயுமே வந்து வெபினார், செமினார்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸ்க்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து NAB அக்ரெடேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வந்து NAC அஃபிலியேஷன் வாங்கி NAC அக்ரெடேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். NAC அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அந்த காலேஜ் எந்த இடத்துல சிச்சுவேட் ஆகிருக்கு, அண்ட் அவங்க என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது, இது எல்லாம் அவங்களோட டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி அந்த NAC அப்படிங்கிற அக்ரெடேஷன் கொடுப்பாங்க. அதில் சப்போஸ் அதில் பார்த்தீங்கன்னா A+, B+, இப்படிலாம் ரேங்கிங் இருக்கும். ஸோ A+ ரேங்கிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த காலேஜை செலக்ட் பண்ணலாம். இட் வில் பி வெரி குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அடுத்தது இப்போ லொக்கேஷன் டிசைட் பண்ணிட்டீங்க, காலேஜ் டிசைட் பண்ணிட்டீங்க, அது ரேங்கிங்கில் வருதாங்கிறது டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜோட ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜ் எப்படி அதோட ஃபேக்கல்ட்டிஸ் என்ன படிச்சிருக்காங்க, ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும், பிரின்சிபலோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்னொரு வெப்சைட் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். UNIVE.edu.com போனீங்கன்னா இன்னுமே நீங்கள் மோர் டீட்டெயில் நீங்கள் எந்த ஜோனில் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிஸோட டோட்டல் டேட்டா அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் நீங்கள் பார்க்கணும். ஸோ வெபினார்ஸ் நடத்துகிறாங்களா, செமினார்ஸ் நடத்துகிறாங்களா, கெஸ்ட் லெக்சர்ஸ் வராங்களா, ஸோ மந்த் ஆன் மந்த் வந்து அவங்களோட லெக்சர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவன் வந்து அந்த டாப் 110 காலேஜஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற காலேஜஸில் கூட வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 40 காலேஜஸில் தான் வந்து ரெகுலராக வந்து வெபினார்ஸ் அண்ட் செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பார்க்கணும். இந்த பிஃபோர் இயரோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா
ஒரு 3-4 இயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பின்னாடி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நம்ம எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் வந்து நம்ம நம்மளுடைய ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. நெப்டல், குவி, இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் இண்டியன் ஹேக்கத்தான் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து டெக் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் டெக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ அண்ட் எம்எல். அதில் வந்து நீங்கள் ஆப் டெவலப் பண்ணலாம், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவி, சோலார், சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டி லைக் பேங்கிங், கவர்மெண்ட், டேட்டா ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி போகலாம். பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், ஃபார்மா, அக்ரி அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஸ்பேஸ் டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இஸ்ரோ, ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் அந்த மாதிரி போகலாம். கம்ப்யூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஃபார்மா, நேஷ்னல் செக்யூரிட்டி இதெல்லாம் போகலாம். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபார்மிங் இது பண்ணலாம். ஏஆர் அண்ட் விஆரில் வந்து எஜுகேஷ்னல், கேமிங் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் நீங்கள் வந்து இதாகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு காலேஜை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நம்ம அந்த காலேஜை வந்து நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அந்த காலேஜை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டான், நெக்ஸ்ட் ஓலா, நெக்ஸ்ட் ஜோஹார், நெக்ஸ்ட் இஸ்ரோக்கு கூட இன்ஜினியர்ஸ் படித்தவங்க படித்து போயிருக்காங்க. ஒரு ஐடியா ஸ்மார்ட்டாக பண்ணுனா ஈவன் அ ஸ்மால் ஒன் அண்ட் தட் மேக்ஸ் அ பிக் திங்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணோம். அந்த ஒரு பர்டிகுலர் காலேஜை நம்ம சூஸ் பண்ணோம். அந்த பர்டிகுலர் காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம், அந்த கோர்ஸில் என்னென்ன அப்கிரேடட் என்ன ரேங்கிங்கில் இருக்குது, நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜில் அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணணும், அதோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக விசாரிக்கணும். அந்த காலேஜோட அலுமினிக்கிட்டையும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அந்த காலேஜை பற்றி நம்ம என்கொயரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குரிய எஜுகேஷனில் வர எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம மீட்டப் பண்ணுவோம் அப்படின்னம்னா, நிறைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய நம்ம ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் இருக்குது. www.scholarship.government.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி இருக்குது. கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது. மெரிட் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ், அது பர்டிகுலராக கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பேங்க் லோன்ஸ் வந்து வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு எங்கெங்கே லோன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் வந்து படி ஃபோர் ஸ்டடி வெப்சைட் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு மித்து இருக்குது. ஒன்லி டாப்பர்ஸ் கேன் கெட் ஜாப் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. இன்ஜினியரிங் இஸ் போரிங் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்லி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதோட ட்ரூத் என்னென்னா, ஸ்கில் ப்ளஸ் பேஷன் மேக்ஸ் டன். எவ்ரி branch ஹேஸ் அ ஸ்கோப் இஃப் யூ ஒர்க் இட்டுங்க. So friends, now you know engineering is just not based on the marks or machines. If you about problem solving innovations, it is all about problem solving innovations and creating impact. Don't choose a course just because everyone else is doing it. Choose what fit for you. Learn, unlearn and keep growing even after college. And most important, never think you are not good enough.
Engineers are not born; they are built through effort, curious, and patient. And there is a famous quote given by Dr. Abdul Kalam: "Dream, dream, dream. Dream transfers into thoughts, and thoughts into action." And all the best for your journey. Thank you. Nandri, keep learning and keep building.